highest degree 2 இருக்குன்னா quadratic சொல்லுவோம். Okay, so what we are going to see is quadratic equation. இது இப்பன்ட்டு இல்ல, நீங்க ஃபியூச்சர்ல எங்க போனாலும் இது யூஸ் ஆகும். அண்ட் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் எக்ஸாம்ஸ்க்கும் டெஃபினெட்லி குவாட்ராட்டிக் வந்து யூஸ் ஆகும். டெஃபினெட்லி குவாட்ராட்டிக் வந்து யூஸ் ஆகும். அந்த சேர் ஓபன் பண்ணிட்டு அந்த அபி தம்பிக்கு அந்த பசங்களுக்குலாம் எடுத்து வந்து கூட அவன் எல்லாத்தையும் பார்க்கணுமா? ஓகே, what is a quadratic equation? நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாலினாமியல் அப்படின்றது வந்து பாலினாமியல்ன்றது highest degree 2. When that polynomial becomes 0, p of x equal to 0 ஆகணும்னா that is known as quadratic. Okay, that is known as quadratic. Okay, அப்போ ax squared plus bx plus c equal to p of x அப்படின்னு நம்ம பாலினாமியல் போட்டோம்னா equal to 0 போட்டோம்னா அது quadratic equation. The values of x that satisfies the equation are called solutions or root of equation. For example, x squared plus 9x plus 20 equal to 0. X squared plus 9x plus 20 equal to 0. எப்படி வந்து பிரியும்? ஓகேவா? அப்போ x squared plus 4x 5x plus 20 இது நம்ம எடுத்தோம்னா இங்க a ஓட வேல்யூ 1 இருக்குன்னா டைரக்டா இங்க என்ன வருதோ அப்படியே போட்டுடலாம். x plus 4 x plus 5. அப்போ இதுக்கு மீனிங் என்னன்னா ஒண்ணு இது 0வா இருக்கணும், இல்லைன்னா இது 0வா இருக்கும். அப்போ x plus 4 equal to 0 போட்டோம்னா x equal to -4. x plus 5 equal to 0 போட்டோம்னா x equal to -5. ஓகேவா? இதுதான் இதோட. இங்க x காமனா எடுத்தோம்னா x plus 4. இங்க 5 காமனா எடுத்தோம்னா x plus 4. அடுத்து x plus 4 காமனா எடுத்தோம்னா x plus 5. இங்க a ஓட வேல்யூ 1 இருக்கிறப்போ நீ எப்படி பெருக்கிறியோ அதுவே ஆன்சரா வந்துடும். ஓகேவா? a ஓட வேல்யூ 1 இருக்கிறப்போ நீ எப்படி பிரிச்சாலும் அந்த இடத்துல ஆன்சர்ஸ் வந்துடும். ஓகேவா? ரைட். சோ எந்த வேல்யூக்கு அதை சாட்டிஸ்ஃபை பண்ணும்? x squared plus 9x plus 20 equal to 0 எந்த வேல்யூக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு? x equal to -4க்கும் -5க்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. It means x equal to -4 போட்டோம்னா -4 square plus 9 into -4 plus 20 -4 square 16 -36 plus 20 0 வருதா? -5 போட்டோம்னா 25 9 into -5 -45 plus 20 இதுவும் 0. அப்ப இந்த ரெண்டு வேல்யூக்கு மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. They are known as solution or root or 0 of that quadratic equation. ஓகேவா? சொல்யூஷன். ஓகேவா? சொல்யூஷன் எடுத்துக்கலாம். It means that இந்த -4ன்ற அந்த 0வை நான் வந்து இந்த ஈக்குவேஷன் x இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணனா எனக்கு டெஃபினெட்லி 0 வரும். So what are the methods? இதுல என்னென்ன மெத்தட்ஸ் வந்து இருக்கு நம்ம இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஒர்க் பண்றது? நம்மளுக்கு 3 மெத்தட் வந்து ஜெனரலா யூஸ் பண்ணுவோம். ஒன்னு வந்து பை ஃபேக்டரைசேஷன் மெத்தட். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல ஃபேக்டரைசேஷன் மெத்தட் ஒன்னு. ரெண்டாவது வந்து மேக்கிங் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். மூணாவது வந்து குவாட்ராட்டிக் ஃபார்முலா. 3 வந்து இருக்கு. ஓகேவா? ரைட். அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் இந்த ஃபண்டமெண்டல் ஐடியாவை தான் நம்ம செக் பண்ணணும். மேக்கிங் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர், ஃபேக்டரைசேஷன், நீங்க ஸ்பிளிட்டிங் ஆஃப் மிடில் டேர்ம் பாத்தீங்க.
இப்ப 20, 30, 40 இது மாதிரிலாம் இருக்குன்னா நீ வந்து யோசிக்கலாம், ஈஸியா இருக்கு. இப்ப அது பிகர் நம்பரா இருக்கு. இப்ப 252 இருக்கு. 252 நம்ம எப்படி பிரிக்கலாம்? எக்கச்சக்க ஃபேக்டர்ஸ் வரும்ல. 2 வரும், 3 வரும், 13 வரும், 14 வரும், 18 வரும். அது மாதிரி எக்கச்சக்க மல்டிபிள் வரும்ல. அப்ப நம்ம வந்து என்ன பண்றது? ஓகே ரைட். அப்ப பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் மெத்தடும் குவாட்ராட்டிக் ஃபார்முலா மெத்தடும் நம்மளுக்கு யூஸ் ஆகும். இதுல இந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் மெத்தட் மட்டும் தான் சொல்றாங்க. அதுல ஃபாலோ பண்றதுக்கு இப்ப வந்து பண்றது இல்லை. டைரக்டா ஃபேக்டரைசேஷன் குவாட்ராட்டிக் ஃபார்முலா மட்டும் தான் நம்ம வந்து மேஜரா ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணீங்கன்னா ஈஸி ஆகும். உங்களை நான் டெய்லியும் வந்து ஒரு 10 வந்து 5 செட்டு கார்டு எடுங்க, 10 செட் கார்டு எடுங்க, அதை மல்டிப்ளை பண்ணி போடுங்க அப்படின்னு சொன்னோம். நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? ஃபுல்லா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் தான் கிரியேட் பண்ணோம். இப்போ ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபேக்டரைசிங்ல வந்து 2x plus 3 into 3x plus 2 மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. நாலு கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஆன்சர் இங்க போட்டிருக்கேன் பாரு. முடிச்சிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓகே முடிச்சிட்டீங்களா? இப்போ இதை வச்சுதான் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ண போறோம் இந்த கொஸ்டின். ஃபேக்டரைசேஷன் முதல்ல என்ன பண்ணோம்? ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் என்னோட கொஸ்டின்ல இருந்து a x ஸ்கொயர் இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு?
a x square plus bx plus c equal to 0 அப்படின்னு இருக்கு. ஓகே, அப்ப முதல்ல நான் என்ன பண்ணும், a into c மல்டிப்ளை பண்ணும். 6 into minus 6 minus 36. ஓகே, நம்ம இத வந்து இன்வெஸ்டிகேட் பண்றோம். who is that culprit? ஓகேவா? இப்போ -36 மல்டிப்ளை பண்ணா -36 வரணும், ஆட் பண்ணா -5 வரணும். So what are the numbers? 9 4. எந்த நம்பர்ஸ் வந்து இப்போ உனக்கு வந்து ஸ்பெசிபிக்கா -9 plus 4. ஓகேவா? ரைட். அப்போ 6x squared minus 9x plus 4x minus 6. இந்த மல்டிப்ளிகேஷன் 6 into போடுறது இந்த ஸ்பிளிட்டிங்க்கு மட்டும் தான். இத வந்து நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. நிறைய பேர் அதை சேஞ்ச் பண்ணிடுவாங்க. இப்ப இதுல காமனா எடுத்தோம்னா என்ன காமனா வரும்? 3x காமனா வருமா? அப்ப பேலன்ஸ் என்ன வரும்? 2x minus 3. இங்க என்ன காமனா எடுக்கும்? x காமனா எடுக்கல, இங்க 2 மட்டும் தான் எடுக்க முடியும். இப்போ இதுல 2x minus 3 காமனா எடுத்தோம்னா அப்ப இப்படிதான் இந்த ஃபேக்டர் வந்துச்சு. உங்களை எதுக்கு நான் வந்து அதை 4 மல்டிப்ளை பண்ண சொன்னா அப்பதான் உங்களுக்கு எப்படி வந்து காம்பினேஷன் வருது அப்படின்னு தெரியும். அப்போ முதல்ல a into c போடணும், ப்ராடக்ட் வந்து a into c, அதை ஸ்பிளிட் பண்ணும். எப்படி ஸ்பிளிட் பண்ணும்? b வந்து ஸ்பிளிட் பண்ணும், 2 செட்ஸா வந்து ஸ்பிளிட் பண்ணும். ஓகே ஓகே ஓகே, இத வந்து நம்ம வந்து பெஸ்டா நம்மளே கிரியேட் பண்ணிக்கலாம். இதோட பெட்டரா கிரியேட் பண்ணும். நான் உங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்குறேன். ஓகேவா? ரைட். இப்போ b அப்படின்ற பேரை வந்து நம்ம பிரிக்கிறோம். b என்ற பேரை வந்து பிரிக்கிறோம். ஆன்சர் வந்து இப்ப இதுவே பெரிய நம்பர்ஸா இருக்குன்னா நம்ம என்ன பண்றது? இல்லடா, நம்பர்ஸ் வந்து பிகர் நம்பரா வரப்ப வந்து உனக்கு ஆப்ஷன்ஸ் கம்மியாயிடும், ஃபேக்டரைஸ் பண்றதுல இதாயிடும். ஓகேவா? ரைட். நேத்து ஒரு கொஸ்டின் வந்து அந்த √3 ஃபேக்டரைஸ் பண்ண ஞாபகம் இருக்கா? நேத்து cos squared √3x cos squared √3x நேத்து நம்ம அனுப்பிச்சுட்ட கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, நேத்து அனுப்பிச்சுட்ட அந்த கொஸ்டின்ஸ்ல ஒரு கொஸ்டின்ல √3 நம்ம வந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். √3 √2. அப்ப அந்த இடத்துல எல்லாம் நம்ம என்ன பண்றது? அப்போ 2 பார்ட்டா நம்ம பிரிக்கிறோம். 2 பார்ட்டா நம்ம பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ப கொண்டு போறோம். அப்போ இது ஒரு மெத்தடா, ஸ்பிளிட்டிங் ஆஃப் மிடில் டேர்ம். நெக்ஸ்ட் குவாட்ராட்டிக் சொல்யூஷன். இந்த குவாட்ராட்டிக் சொல்யூஷனும் எதுல இருந்து வந்துச்சுன்னா, ஓகேவா? எதுல இருந்து வந்துச்சுன்னா இந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் மெத்தட்ல இருந்தா இந்த குவாட்ராட்டிக் சொல்யூஷனும் வரும். பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் மெத்தட்ல எப்படி போடணும் அப்படின்றது ஒரு கொஸ்டின் வந்து கேட்கலாம். இப்போ x squared plus 18x plus 72. சரி, ஸ்பிளிட் பண்ணுங்க இது.
ஸ்ப்ளிட் பண்ணியாச்சா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிச்சிட்டியாடா? ஸ்பிளிட்டிங் பண்ணிட்டியா? பண்ணிட்டு இருக்கியா? இன்னும் முடிக்கலையா? நீ தான் சொன்னீங்க ஸ்பிளிட்டிங் ஈஸியா பண்ணிடலான்ட்டு. ஸ்பிளிட்டிங் பண்ணிட்டியா? என்ன ஆன்சர் ஸ்பிளிட்டிங் பண்ணதுக்கு அப்புறம்? சூப்பர். சரியா? 12 ஆ சரி, இதுக்கு பாரு, அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாரு. எப்படி இருக்கு? ஹாப்பியா? ஏன் கேட்க கூடாது? ஏன் கேட்க கூடாது? இதோட டஃபா கூட கேட்கலாம். நம்மளே வந்து ஃபேக்டர்ஸ்ல எவ்வளவு போட்டிருக்கோம்? எக்ஸ் -20 இருந்து +20 வரைக்கும் வந்து போட்டிருக்கோம். அதுல ஒரு ஃபேக்டர் தான் இது. சரி. அடுத்து 30 x + 221க்கு 30x + 221க்கு என்ன வந்துச்சு? ஃபர்ஸ்ட்டுக்கா? இப்ப செகண்டுக்கு சொல்லு. செகண்ட் தேர்டுக்கு கஷ்டமா இருக்குல்ல? 483. கஷ்டமா இருக்குல்ல? எது 483 எப்படி பிரைம் நம்பர் ஆகும்? டிஃபிகல்ட்டா இருக்குல்ல? இருக்கா? டிஃபிகல்ட்டா இருக்கா? 483 வந்து 3ல டிவைட் ஆகுதாடா? சரி சரி சரி, நான் உங்களுக்கு இதுக்காக போட்டேன். தம்பி நீயும் பார்த்து. இப்போ x², தம்பி கவனி, ஓகேவா? x² + 18x x² + 18x + 72 இருக்கு. இத நான் கம்ப்ளீட்டிங் தி ஸ்கொயர் மெத்தட்ல போட போறேன். இது a², இது 2 × a × b. அப்போ a வந்து என்ன? x இல்ல, ரைட்? a வந்து x. இது வந்து a² + 2ab இருக்கு. இன்னும் b² வேணும். அப்ப +b² - b² நான் போட போறேன். இது b² இல்ல, இது b² இல்ல. அப்போ கம்ப்ளீட்டிங் தி ஸ்கொயர் மெத்தடுக்கு நான் ஃபர்ஸ்ட் 2 டேர்ம் எடுத்துப்பேன்.
A ஓட வேல்யூ x ன்னு தெரியுமா? அப்ப 2b ஈக்குவல் டு தான் 18. அப்ப b ஈக்குவல் டு என்ன? 2b ஈக்குவல் டு 18. ஓகே, 2b ஈக்குவல் டு 18. அப்போ b ஈக்குவல் டு 9. அப்ப பிளஸ் 9 ஸ்கொயர் மைனஸ் 9 ஸ்கொயர் நான் ஆட் பண்ணணும். ஓகே, கவனி அப்படி. அப்ப x ஸ்கொயர் தெரிஞ்சிருச்சா? இப்ப 2ab ஈக்குவல் டு 18x. அதுல a வந்து x தெரியும், x x கேன்சல் ஆயிடும், 2b ஈக்குவல் டு 18. அப்ப b ஈக்குவல் டு 9. சரியா? அப்போ x ஸ்கொயர் பிளஸ் 18x பிளஸ் 9 ஸ்கொயர் பிளஸ் 9 ஸ்கொயர் மைனஸ் 9 ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 போடும். இப்ப இதுல இது ஒரு 72 இருக்குல்ல, பிளஸ் 72 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த வேல்யூ என்ன ஆயிடும்? a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர். அப்ப ஆன்சர் வந்து x பிளஸ் 9 ஹோல் ஸ்கொயரா மாறிடும். minus 9 square minus 81 plus 72 equal to 0. தம்பி கவனி, minus 81 plus 72 எவ்வளோ? minus 9. அந்த minus 9 இந்த சைடு போச்சுன்னா x plus 9 whole square equal to plus 9 மாறிடும். கரெக்டா? ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா x plus 9 equal to plus or minus 3. அப்ப x plus 9 equal to 3 போட்டோம்னா இந்த 9 இந்த சைடு வரப்போ x equal to 3 minus 9 minus 6 வரும். x plus 9 equal to minus 3 போட்டோம்னா இந்த 9 இந்த சைடு போறப்போ minus 9 மாறும். அப்ப x equal to minus 3 minus 9 minus 12 ஆயிடும். அந்த ஆன்சர் தானே வந்துச்சு, minus 6 minus 12. ஓகேவா? இது 0டா. x equal to x plus 6. அதுதான் கவனி அப்படின்றது. நீ ஒரு மைண்ட் செட்ல போயிட்டனா நீ அதுக்குள்ளே போயிடுற. அதுக்குதான் நான் போடுறத கவனி. கொஞ்சம் நீ வந்து விட்டனா கூட எந்த இடத்துல என்ன எழுதிட்டு இருக்குன்னு உனக்கு புரியாம போயிடும். ஓகேவா? ரைட். அதனாலதான் போடுறத ஃபுல்லா கவனி அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டே இருந்தேன். சரி, அப்ப அந்த எக்ஸ்ல ஹாஃப் தி டேர்ம் என்னவா இருக்கும்? எக்ஸ்ல ஹாஃப் தி டேர்ம், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ல ஹாஃப் தான் b யோட வேல்யூவா இருக்கும். ஓகேவா? அப்ப இதுக்கு போடுவோமா? இந்த சம் போடுவோமா? x ஸ்கொயர் பிளஸ் 30x பிளஸ் 221 போடுவோமா? அப்போ ஹாஃப் தி வேல்யூ ஆஃப் 30 என்ன? 15. அப்ப பிளஸ் 15 ஸ்கொயர் மைனஸ் 15 ஸ்கொயர் ஆட் பண்ணும். அப்போ x ஸ்கொயர் பிளஸ் 30x பிளஸ் 15 ஸ்கொயர். 15 ஸ்கொயர் என்ன? 225 minus 225 plus 221 equal to 0. ஓகேவா? அப்ப இந்த பார்ட் என்ன ஆயிடும்? x plus 15 whole square மாறிடும். இது minus 4 மாறிடுமா? அந்த 4 இந்த சைடு போச்சுன்னா plus 4 மாறிடும். இப்ப taking square root x plus 15 equal to plus or minus 2. அப்ப ஓகேவா? அப்ப x plus 15 equal to 2 னா x equal to 2 minus 15 minus 13. இதுதான் 0. இந்த minus 13 இந்த சைடு இருக்குன்னா தான் plus 13 வரும். x plus 13 ஸ்பிளிட்டிங்க்கு. நம்ம ஸ்பிளிட்டிங்காக நம்ம அதை போடல. நம்ம ஆக்சுவலா எதுக்காக நம்ம ஸ்பிளிட் பண்றோம்? 0 கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம ஸ்பிளிட் பண்றோம். நான் x plus 13 நான் போடணும் அப்படின்றதுக்காக இல்லை. இப்போ அதுவே x plus 15 equal to minus 2 னா x equal to minus 17. That is alpha, this is beta. புரியுதா? splitting of middle term புரிஞ்சிருச்சா? இப்போ இப்போ இதுக்கு ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். நீங்க போடுங்க பார்ப்போம்.
483 ஸ்பிளிட்டிங்கா எவ்வளவு வந்துச்சு 23 21 பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ல போட சொன்னேன் அப்போ 44ல ஹாஃப் என்ன அத முதல்ல வந்து பிளஸ் 22 ஸ்கொயர் மைனஸ் 22 ஸ்கொயர் போடும் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 44x ஓகே 484 minus 484 plus 483 equal to 0. அப்ப இது x plus 22 whole square minus 1 equal to 1. Minus 484 plus 483 டா இந்த 1 இந்த சைடு ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வந்துட்டோம் plus 1 அப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா x plus 22 equal to plus or minus 1 okay plus or minus 1 அப்போ x plus 22 equal to plus 1 போட்டோம்னா minus 21 வரும் நம்மளுக்கு 0 தான் வேணும் x equal to தான் வேணும் நம்மளுக்கு ஃபேக்டரைசிங் பண்றதோட வேலையே வந்து லாஸ்டா அந்த x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம ஃபேக்டரைசிங் பண்றோம் zeros are minus 20 minus 21 and minus 23 ஓகேவா ரைட் அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு மெத்தட் ஈஸியா இருக்கும் வேற சம் குர்த்தி ஆகணுமா இந்த மாதிரியே கொடுக்கட்டுமா நீ வேற வந்து ஆசைப்பட்டு கேட்ட அதனால கேட்டீங்களா கேட்டீங்கன்னா அதை கொடுத்துடணும் இந்த மாதிரி ஆஃபா பிரிக்கிற மாதிரி உனக்கு வேணுமா நான் போவேண்டா நீ போலனா என்ன நான் போவேன் உனக்கு தெரியும்ல ஆக்சுவலா நியாயப்படி நான் கொஞ்சம் ஈஸியா கொடுத்துறேன் ஆமா என்னோட இதுபடி இது கொஞ்சம் ஈஸியா தான் நான் கொடுத்துருக்கேன் போடுங்க உங்களுக்கு ஆன்சர் பக்காவா வரும் டோன்ட் வரி ஓகேவா ரைட் சிம்பிளான கொஸ்டின் தான் நீங்க பாக்குறதுக்கு ஐயோ இவ்வளவா அப்படின்னு யோசிக்காதீங்க இத அசால்ட்டா போட முடியும் உங்களால அதான் சொல்றேன் அதனால ஒரு நம்பரை பார்த்து பயப்படாதீங்க அதை சிம்பிளிஃபை பண்ணீங்கனாலே உங்களுக்கு முடிஞ்சிச்சு
எனக்கு ரூட்ஸ் வேணும். நம்ம ஸ்பிளிட் ஜீரோஸ் எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு தான் வேணும். நீங்க ஸ்பிளிட்டிங் மைண்ட்லயே இருக்கிறீங்க. பிச்சு கொடுவா பாத்துக்கா. எவ்வளோடா? -97. பாரு நான் எவ்வளவு வந்து ஈஸியா கொடுத்துருக்கிறேன். என்னால டஃபா கொடுத்துருக்க முடியும். ஓகேவா? ரைட், டஃபா கொடுத்துருக்க முடியும். ரெண்டு டிஃபிகல்ட்டான வந்து ஒரு வேல்யூவை எடுத்தோம் என்னால கொடுத்துருக்க முடியும். நிஜமாதான் சொல்றீங்களா? நம்பலாமா அவங்கள? -195 எங்க மிஸ் பண்ணிருக்க பாரு. 196 என்னடா போட்டிருக்க? 98 தாண்டா வரணும். x + 98 ஹோல் ஸ்கொயர் தாண்டா வரணும். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. போடு போடு. ஒரு நம்பரை பார்த்தோன்னே பெரிய நம்பர் இருந்துச்சுன்னா அது ஈஸி கஷ்டம், சின்ன நம்பர் இருந்துச்சுன்னா அது ஈஸி அப்படின்ட்டு அந்த மைண்ட் செட்டை முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. மைனஸ் பண்றதுக்கு தான் கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு. சீரை முடிச்சிட வேண்டியதான். என்னாச்சு? இன்னும் அந்த 196 முடிக்கலையா நீ? நீங்க பெரிய லட்ச போடு. சரிங்கப்பா, டேய் நான் மேல இருக்கிறத சொல்லி கொடுக்குறேன், நீ வந்து இத போட்டு முடி, அதுக்கப்புறம் பேசு. இப்போ 196 இருக்கா? பி வந்து இதுல பாதி இருக்கு இல்ல? ஆக்சுவலா 2b = தான் 196. பி வந்து இதுல பாதி இருக்கு.
98. ஓகேவா? அப்ப x squared plus 196x plus 98 squared minus 98 squared போடணும். அப்ப 98 squared என்ன? 9604. ஓகேவா? minus 9604. ஆல்ரெடி இருக்கிறது plus 9603 equal to 0. அப்ப இது என்ன ஆயிடும்? x plus 98 whole squared மாறிடும். minus 9604 plus minus 1 equal to 0 வரும். அப்ப இந்த சைடு போச்சுன்னா equal to 1 மாறிடும். Taking square root, x plus 98 equal to plus or minus 1. அப்ப x plus 98 equal to plus 1 போட்டோம்னா இந்த சைடு போச்சுன்னா minus 98 மாறிடும். அப்ப x equal to minus 97. ஓகேவா? ரைட்? அப்ப x plus 98 equal to minus 1 போட்டோம்னா இந்த சைடு போச்சுன்னா minus 98. அப்ப x equal to minus 99. ஓகேவா? ரைட்? அப்ப இது மாதிரி தான் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். என்னடா நீங்க தான் பெரிய ஆளச்சடா, கெத்தா டக்கு டக்குன்னு போட்டுருவீங்களேடா. போட்டியா? போட போறியா? Oh my god, நான் கூட உன்னை பெருசா நினைச்சேன்டா. சூர்யா ஈஸியா இருக்குன்னு சொன்னியப்பா. போடு. இப்ப அதே கான்செப்ட்ல இப்போ b வந்து என்ன? minus 2b equal to minus 16 இருக்கு. அப்ப b equal to minus 8. அப்ப b ஸ்கொயரும் plus 8 ஸ்கொயர் minus 8 ஸ்கொயர் தான் வரும். ஓகேவா? அப்போ சரி என்னங்களா இதுரா இதா 1457. 1457 தாங்க வரும். தவறு. என்ன வேல்யூ? ஏய், எனக்கு எக்ஸோட வேல்யூ வேணும்டா. நீங்க என்னடா வந்து சொல்றீங்க? ஸ்பிளிட்டிங்கா? ஓ, 1457 ஸ்பிளிட் பண்ற அளவுக்கு போயிட்டியா நீ? அது சரி, இப்ப அந்த 1457 ஸ்பிளிட் பண்ணு பாப்போம். டூல ட்ரை பண்ணு, 3ல ட்ரை பண்ணு, 5ல ட்ரை பண்ணு, 7ல ட்ரை பண்ணு, 11ல ட்ரை பண்ணு, 13ல ட்ரை பண்ணு, 17ல ட்ரை பண்ணு, 23ல ட்ரை பண்ணு, 29ல ட்ரை பண்ணு. தம்பி, நான் கொடுத்தது 2 டேர்மும் பிரைம் நம்பரு, 30 பிளஸ் இருக்கிற பிரைம் நம்பரு. இது பிரைம் நம்பர் இல்ல, 2 பிரைம் நம்பரோட மல்டிபிள் அது. 30 பிளஸ்ல இருக்கிறது, 20க்குள்ள இல்ல, 30 பிளஸ். சரி கைஸ், கவனி ஓய், கவனிக்கணும். ஓகேவா? ரைட்? என்னோட ரூல் என்ன? minus 2b equal to minus 16. அப்ப b equal to minus 8. அப்ப x squared minus 16x plus b squared, அதுவும் 64 தான் வரும். minus b squared minus 64 தான் வரும். minus 1457 equal to 0. ஓகேவா? அப்ப இது வந்து என்ன? அது வந்து x minus 8 whole square. சரி, இதை ஆட் பண்ணணும். முதல்ல 4 ஆட். minus 64 minus 1457. அந்த பிளஸ் 64 தான் இங்க போயிடுச்சடா. இங்க minus 64 மைனஸ் இதுதானே ஆன்சர் இருக்கு. பேலன்ஸ்
பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா படி பிளஸ் பி ஸ்கொயர் தானே வரணும். அது சின்ன தப்பு இல்ல. இல்ல இல்ல மைனஸ் இங்க எக்ஸ் மைனஸ் எயிட் ஹோல் ஸ்கொயர் ஓகே. இங்க ஃபார்முலா படி எக்ஸ் பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னா எக்ஸ் மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2bx பிளஸ் பி ஸ்கொயர் தானே வரணும். எனக்கு பிளஸ் பி ஸ்கொயர் தானே ஃபார்முலால இருக்கு. அது எப்படி மைனஸ் பி ஸ்கொயர் எனக்கு ஃபார்முலால வரும்? அது சின்ன தப்பு இல்ல, பெரிய தப்பு அது. ஏன் ஆன்சர் வந்து ரொம்ப டீவியேட் ஆகும். சரி, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 4 ஆட் பண்ணோம்னா 1461 மாறிடுமா? 60 ஆட் பண்ணோம்னா 1521 மாறிடும். 1521 அது எதோட ஸ்கொயர்னு நீ பார்க்கணும். 1521 அதோட ஸ்கொயர் ரூட் பார்க்கணும். இப்ப பாரு, இந்த எக்ஸ் மைனஸ் எயிட் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1521. அப்ப 1521க்கு ஸ்கொயர் ரூட். சரி, ஹிண்ட் கொடுக்குமா? பாரு எத்துடா நீ என்னடா ரன் பண்றதுக்கு முன்னாடியே வந்து லூஸ் பண்ணிட்ட, ஓடவே ஆரம்பிக்கல. ஸ்கொயர் ரூட் எக்ஸசைஸ்லாம் முடிச்சிட்டீங்களா? ஸ்கொயர் ரூட் எக்ஸசைஸ்லாம் முடிச்சிட்டீங்களா நம்மளோட ஒர்க் ஷீட்ல? ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும்டா. இது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இது? கண்டுபிடிச்சிட்டீங்களா? எப்படி போடணும்? அப்போ 30 ஸ்கொயர் வரைக்கும் தெரியும்னு வேற சொல்லிட்ட. இல்ல 39 தான். எப்படி 5 வரும்? சரிப்பா, இங்க பாரு, இங்க பாரு, முதல்ல 1521 இருக்கு. இது 900க்கும் 1600க்கும் நடுவுல இருக்கு. ஓகேவா? அப்ப 30 ஸ்கொயருக்கும் 40 ஸ்கொயருக்கும் நடுவுல இருக்கு. 1 ஸ்கொயர் 1ல முடியும், 9 ஸ்கொயர் 1ல முடியும். இப்ப ரெண்டு ஆப்ஷன் தான் நம்மளுக்கு. ஒன்னு 31 இருக்கலாம், இல்ல 39 இருக்கலாம். ஆனா this one is 1521 is closer to 1600. அப்ப 39 தான் ஆன்சர். 39 ஸ்கொயர். இத வந்து எப்படி ஸ்கொயர் ரூட்னு ஒரு எக்ஸசைஸ் உங்களுக்கு இருக்கு. ஸ்கொயர் ரூட்னு ஒரு எக்ஸசைஸ் இருக்கு. லாஸ்ட் டிஜிட் போக அதுக்கு முன்னாடி நீ எப்படி வந்து 25 இருந்தா தானே நீ 4 போட முடியும். ஓகேவா? சரி, இப்போ ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வந்துருச்சு? 39 ஸ்கொயர்னு வந்துருச்சு. ஓகேவா? அப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா என்ன ஆகும்? x plus 8 equal to plus or minus 39. Sorry, x minus 8 equal to.
ஒரு தப்பு இல்ல. நீ வந்து மல்டிப்ளிகேஷன்ல அடிஷன்ல இப்ப பாரு. இப்ப அவன் ரைட் ஹேண்ட் ரூட் போயிட்டு லாஸ்டா ஒரு மைன்யூட்டா வந்து ஓகே 15 வருது. 15க்கு முன்னாடி இருக்க பெர்ஃபெக்ட் பேர் வந்து 3. அங்க 3 போட்டதால அவனுக்கு இமீடியட்டா ஆன்சர் வந்துட்டு. நீ நார்மல் மல்டிப்ளிகேஷன் பண்ணி அதுல வந்து மிஸ்டேக் பண்ணிடுச்சு. 49 39 ஓகே 49 இங்க பாரு. நீ லாஸ்ட் டிஜிட் வேணா நீ வந்து 1 வரலாம் இல்ல 9 வரலாம். ஆனா ஃபர்ஸ்ட் டிஜிட் இது போக 15க்கு முன்னாடி இருக்க பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் 9 தான். அப்ப 3 ஃபர்ஸ்ட் டிஜிட் தான் உனக்கு வந்து கம்பல்சரியா 3. 31 ஆர் 39 தான் நீ சொல்லவே முடியும். 49 அப்படின்றத நீ சொல்லவே முடியாது. 49 ஸ்கொயர் உனக்கே வந்து ஸ்கொயர்ஸ் வந்து சொல்லி கொடுத்தது தெரிஞ்சிருக்கு. 1 கம்மியா இருக்கு 50யோட. 2401 49 ஸ்கொயர். இது 1521. அப்ப வந்து சில்லியான மிஸ்டேக். சில்லி மிஸ்டேக்ஸ் நிறைய பண்ணீங்கன்னா இப்படிதான் வரும். நீ போடவே இல்லை. இதுல வந்து வேற வியாக்கியானம் பேசுறது மட்டும் நீ பேசுவீங்க. நீ ஸ்டார்ட் பண்றது எவ்வளவு லேட்டா ஸ்டார்ட் பண்ண? சரி, இப்ப ஸ்பிளிட்டிங் ஆஃப் மிடில் டேர்ம் பத்தி தெரிஞ்சிருச்சா? அடுத்தது வந்து குவாட்ராட்டிக் ஃபார்முலா. ஓகேவா? சம் கொடுத்தாச்சு. இத நம்ம குவாட்ராட்டிக் ஃபார்முலால போடணும். சரிங்க பாரு தம்பி கவனி. இதுல ஏ நீ என்ன முதல்ல எழுதணும்? a ஈக்குவல் டு என்ன? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் 6. b என்ன? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 5. c ஈக்குவல் டு -6. ஓகேவா? முதல்ல இந்த குவாட்ராட்டிக் ஃபார்முலா அப்படியே ஒரு 10 வாட்டி எழுதுங்க பார்ப்போம். -b பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. ஆமா, -b மைண்ட்ல அப்படி சவுண்டா சொல்லிக்கிட்டே எழுதுங்க பரவாயில்ல. -b பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac divided by total divided by 2a. अभी करेक्ट है ना? சொல்லிங்க இல்ல சொன்னேன் சவுண்டா சவுண்டே கேட்கல. ரீடு சவுண்டா கேட்கல. எழுது சவுண்டா சொல்லு. சொல்லிக்கிட்டே எழுதணும்.
-4ac வரணும் +4ac போடுறேன். okay -4ac divided by 2. okay இங்க பாருங்க a equal to 6 b equal to 5 c equal to -6. முதல்ல இந்த ஃபார்முலாக்குள்ள உள்ள ரூட்குள்ள b ஸ்கொயர் -4ac இருக்கு. ஒவ்வொரு வாட்டியும் அந்த போட்டுட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து டைம் வேஸ்ட் தான் ஆகும். அதனால முதல்ல b ஸ்கொயர் -4ac பேரு டிஸ்கிரிமினன்ட்னு சொல்லுவாங்க. அதை முதல்ல போட்டுடணும். இந்த சம்முக்குலாம் முதல்ல b ஸ்கொயர் -4ac போட்டுடணும். b ஸ்கொயர் என்ன 25 -4 into 6 into -6. அப்ப 25 minus into minus plus 6 6 are 36 into 4. என்ன பண்ணோம் டபுள் சூப்பரா 144. குட் ரைட். பிச் போடுவோம் பாத்துக்க. நீ சொல்லு 4 என்ன பண்ணும் டபுள் டபுள் பண்ணணும். சமடா அப்படியேதான் போடணும். ஓகேவா அவ்வளவுதான் 169. அப்போ 169 வந்து உனக்கு 13 ஸ்கொயர்னு தெரிஞ்சிச்சுல. அவ்வளவுதான். இப்ப இந்த இடத்துல அப்ளை பண்ணும். ஓகேவா ரைட். அப்ப x equal to -b. அப்ப minus of b -5 plus or minus 13 ஸ்கொயரோட ரூட் என்ன 13 divided by 2a 2 into 6 12. ஓகேவா 2 into 6 12. இல்ல இது ஃபார்முலா படி இங்க பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 169 நான் 13 போட்டுட்டேன். பிளஸ் ஆர் மைனஸ் இது. இப்போ இதோட ஆன்சர் என்ன வரும்? அப்ப x equal to -5 plus 13 by 12. ஓகேவா x equal to -5 minus 13 by 12. அப்போ -5 plus 13 by 12. -5 plus 13 எவ்வளோ? -5 plus 13 எவ்வளோ? 8 by 12. அப்ப 2 by 3. அப்ப x equal to 2 by 3. இங்க -18 by 12. அப்ப இதுதான் -3 by 2. அதாவது என்ன மீனிங் இங்க பாரு x equal to 2 by 3 னா அதோட மீனிங் என்ன 3x. இந்த 2 இந்த சைடு போச்சுன்னா 3x minus 2 ன்னு வரும். நம்மளுக்கு ஸ்பிளிட்டிங் ஆஃப் மிடில் டேர்ம் நம்ம இந்த சம் முதல்ல நம்ம போட்டோம். உங்களை நான் 4 சம் மல்டிப்ளை பண்ண சொன்னல அதுல ஒண்ணு இது. அதுல லாஸ்ட் அப்போ ஸ்பிளிட்டிங் ஆஃப் மிடில் டேர்ம்ல இத வந்துட்டு இதுக்கப்புறம் ஈக்குவல் டு 0 போட்டுட்டு இந்த -2 இந்த சைடு வந்துட்டு கீழே இங்க வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த 2 by 3 வரும். ஆனா இங்க டைரக்டா நம்மளால சம்ம முடிச்சிட முடியும். ஓகேவா ரைட். ஓகே ஒரு சம் பயங்கரமா கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களே ஸ்டார்டிங்லே x² plus 18x plus 72. இதை ட்ரை பண்ணுவோமா? a equal to என்ன 1, b equal to 18, c equal to 72. ஓகேவா plus 72. ஓகேவா plus 72. ஓகேவா ரைட். இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன சொன்ன b² minus 4ac போடணும்னு சொன்னேன். அப்போ போடு b² 324 minus 4 into ac 72 into a வந்து 1 தானே 4 into 72 4 into 72 என்ன சொல்லுங்க ஓகேவா 144 டபுள் பண்ணோம்னா 288. அப்ப 324 minus 288 மைனஸ் பண்ணுங்க எவ்வளவு வருது பாருங்க.
சரிங்க பாரு, இது என்ன பண்ணும்? 200 மைனஸ் பண்ணி 88 மைனஸ் பண்ணலாம், இல்ல 300 மைனஸ் பண்ணி 6 ஸ்கொயர். ஓகே, ஓகேவா? ரைட், 6 ஸ்கொயர். அப்போ இப்ப நான் இங்க சப்ஸ்டிட் பண்ணனா x equal to minus 18 plus or minus 6 by 2 into 1 2. அப்ப x equal to minus 18 plus 6 by 2. அப்ப minus 18 plus 6 எவ்வளோ? ஓகேவா? minus 12 by 2 minus 6. அப்புறம் x equal to minus 18 minus 6 by 2. அந்த ஆன்சர் தப்பாச்சே. x equal to minus 12 ஆச்சே. minus 18 minus 6 வந்து minus 24 minus 24 by 2 வந்து minus 12 ஆச்சே, plus 12 கிடையாது. minus 12 plus 12 வாஸ்ட் டிஃபரன்ஸ். உன்னை ஆல்ரெடி சொன்னேன், அவசரப்படாத. நீ அவசரப்படுறதுதான் உனக்கு வந்து எக்கச்சக்கமா பிரச்சனையா போகுது அப்படின்ட்டு நான் ஆல்ரெடி சொன்னேன். கேட்டியா நீ? இப்ப புரியுதா டிஃபரன்ஸ்? நம்ம மத்த சம்ஸையும் இதே ஃபார்முலால போட முடியும். இல்ல, நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் அப்போ அந்த ஃபார்முலா என்ன? எந்த ஒரு கொஸ்டினையும் அந்த ரூட்லாம் இருக்குல்ல, நேத்து கூட சொன்னால இந்த ஃபார்முலால உன்னால போட முடியும் அப்படின்னு சொன்னல. எந்த ஒரு கொஸ்டினையும் ரூட்ல இருக்கு இல்லாம போகுது, அது எல்லாத்தையுமே நம்ம இந்த மெத்தட்ல நம்மளால போட முடியும். ஓகேவா? ரைட், இந்த மெத்தட்ல போட முடியும். அததான் உங்களுக்கு மேஜரா காட்டணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ரைட், சாய்ஸ் இஸ் yours. சாய்ஸ் இஸ் yours. ரூட்ல ஆன்சர் வர மாதிரி கொடுக்கட்டுமா? பாக்குறப்ப கொஸ்டின் உங்களுக்கு வந்து என்னடா இவ்வளவு இருக்கு அப்படின்ற மாதிரி தோணலாம். ஓகே, டேய் எவ்வளவு நேரம் தான் தண்ணி குடிப்ப? வெளியே வா, உள்ள வாடா. சரிடா, தாங்க கொஸ்டின். ஸ்பிளிட் பண்ணி போடுறீங்களா? அவர்தான் ஸ்பிளிட்டிங் வந்து ஈஸின்னு சொல்லுவாரு. அப்ப a equal to b equal to c equal to எடுத்தே போடு. a equal to b equal to c equal to எடுத்து போடு. b square
12 root 3 square. 12 square into root 3 square வந்து 3. 12 square into 3 தான் b square வரும். 144 into 3 b squared வந்து என்ன 12 square into root 3 square வந்து 3 144 into 3 b square என்ன வந்துச்சு முதல்ல அது சொல்லு ஓகேவாடா போடுங்க 432 minus 4ac 4 into 4 into 105 root 12 வருதா சூப்பர் ஓகேவா இதா பொறுமையா இருந்தா ஓகேவா அப்ப 12 வருதா b square minus 4ac வந்து 12 இதுக்கு ஸ்கொயர் ரூட் போடுறப்போ 4 into root 4 into 3 ஆ மாறிடும் இந்த 4 ல இருந்து வெளில எடுத்தோம்னா 2 root 3 ஓகேவா இல்ல நான் இது வந்து உங்களுக்கு நான் சொன்னேன் இந்த இடத்துல நிறைய நம்ம வந்து அந்த டிஸ்டன்ஸ் ஃபார்ம்ல எல்லாம் போடுறப்ப இதெல்லாம் தேவைப்படும் அப்படின்ட்டு 2 root 3 ஓகேவா இப்ப இதுல அப்ளை பண்ணு மைனஸ் b minus 12 root 3 plus or minus 2 root 3 divided by 2 பா இப்ப என்ன ஆகும் x வந்து ரெண்டா ஸ்பிளிட் ஆகும்ல minus 12 root 3 plus 2 root 3 divided by 2 சூப்பரா minus 10 root 3 divided by 2 5 root 3 இப்ப அதே மாதிரி மைனஸ் போடுறப்போ minus 14 root 3 divided by 2 minus 7 root 3 அப்போ ரெண்டு ஜீரோ minus 5 root 3 minus 7 root 3 பாத்தியா இப்ப என்னது இங்க பாரு ஆக்சுவலா நீ ரொம்ப பிரில்லியன்ட் ஆனா நிறைய குட்டி குட்டியா தப்பு பண்ணுவேன் இது மாதிரிதான் அவசரத்துல வந்து குட்டி குட்டியா தப்பு பண்ணுவேன் இங்க பாரு ஆக்சுவலா நீ வந்து இவ்வளவு ஃபாஸ்டா போகணும்ட்டு அவசியம் இல்லை சைக்கிள்ல போறோம்னா கூட ரொம்ப ஃபாஸ்டா போனோம்னா இல்ல பைக்ல போறோம்னா ரொம்ப ஃபாஸ்டா போனோம்னா கண்ணு வந்து பிளர் ஆக ஆரம்பிக்கும்ல நம்மளோட ஸ்பீடு வந்து நம்மளுக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அது மாதிரி போகலாம் நீ ரொம்ப ஃபாஸ்டா போற அதனால உன்னை அறியாமலே வந்து கடகட நிறைய மிஸ்டேக் பண்ற உன்னோட ஸ்பீடை கம்மி பண்ணும் ஏன்னா உன்னோட ஸ்பீட்ல நீ கரெக்டா போட்டு போறன்னா உன்னோட மேத்ஸ் பேப்பரை கம்ப்ளீட் பண்றதுக்கு உனக்கு வந்து 1.5 hours கூட ஆகாது ஆனா எரர் நிறைய வரும் 3 hours பேப்பரை 2 hours கம்ப்ளீட் பண்ற மாதிரி நீ பண்றேன்னா அந்த ஸ்பீட்ல போடுறேன்னா 1 hour உனக்கு டைம் இருக்கும் எல்லாமே கரெக்டா இருக்கும் ஓகேவா ரைட் சரி இப்ப அந்த குவாட்ராட்டிக் ஃபார்முலாவோடது ஒரு டஃப்பான கொஸ்டினே எப்படி போட்டோம் அப்படின்னு பார்த்தல இப்ப இத பேஸா வச்சுட்டு தான் நம்ம கொஸ்டின்ஸ்க்கு வந்து போறோம் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அந்த டிஸ்கிரிமினன்ட்ட முதல்ல டிஸ்கிரிமினன்ட்ட போட சொன்னேன் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொன்னேன் ஓகேவா ஏன் அப்படின்றத இப்ப கவனிக்கலாமா சரி இப்ப பாரு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5x பிளஸ் 6 இருக்கு இதை நான் வந்து a equal to 1 b equal to 5 c equal to 6 இது 2 3 into 1 ஸ்பிளிட்டிங் ஆஃப் த மிடில் டேர்ம்லயே போட்டுட்டு டக்குன்னு போட்டுற முடியும் அப்ப அதுக்கு வந்து ஸ்பிளிட்டிங் ஆஃப் மிடில் டேர்மே ஈஸியா இருக்கும் ஓகேவா ரைட் ஆனா இப்ப நான் வந்து குவாட்ராட்டிக் ஃபார்முலால தான் போடணும் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்கன்னா
நீ வந்து என்ன வந்து பண்ணுவாங்கன்னா x equal to minus b plus or minus root of b square minus 4ac divided by 2a. நான் சவுண்டா சொல்ல சொன்னேன். நீங்க ஒவ்வொரு அடி எழுதுறப்பையும் மைண்ட்ல இதை ரன் ஆயிட்டே இருக்கணும். உன் மைண்ட்ல நீ சவுண்டா சொல்லணும், இந்த ஃபார்முலாவை சொல்லணும். x equal to minus b minus 5 plus or minus root of 5 square minus 4 into 1 into 6 divided by 2 into 1. ஓகேவா? அடுத்து -5 plus or minus root of 25 minus 24 divided by 2 equal to -5 plus or minus root of 1 divided by 2 equal to -5 plus or minus 1 by 2. அப்ப x equal to -5 plus 1 by 2. ஓகேவா? -5 minus 1 by 2. அப்ப -4 by 2 -2 -6 by 2 -3. ஓகேவா? சரி, அப்ப இததான் நீ ஃபாலோ பண்ணு. அப்போ ரொம்ப ரிட்டர்ன் வருதுல, இங்க பாரு, அன்வான்டா எக்கச்சக்கமா நம்ம ரைட்டிங் எழுதிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. அதுக்காக தான் நான் என்ன சொன்னேன், உங்களோட ஒர்க்கிங்க வந்து சிம்பிளா ஆக்குங்க. முதல்ல b ஸ்கொயர் மைனஸ் 4ac கம்ப்ளீட் பண்றேங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ b ஸ்கொயர் மைனஸ் 4ac கம்ப்ளீட் பண்ணனா b ஸ்கொயர் 25 மைனஸ் 4 into 6 into 1. ஓகேவா? அப்போ 25 மைனஸ் 24 1. அப்ப டைரக்டா நீ வந்து x equal to -5 plus or minus root of 1 வந்து 1 divided by 2 இந்த இடத்துக்கு போயிடுவாரு. அப்ப அப்ளை பண்றப்ப -5 plus 1 by 2 -5 minus 1 by 2. அப்ப -4 by 2 -6 by 2. ஓகேவா? ரைட். அப்போ ஒர்க்கை கம்மி பண்றதுக்காக தான் நம்ம இதை பண்றோம். b ஸ்கொயர் மைனஸ் 4ac அதுக்கு தான் நம்ம அது ஒர்க் பண்றோம். மென்டலி நீங்க வந்து ரைட்டா இருந்தீங்கன்னா சிம்பிளான சம். நீங்க நிறைய ரூட் அவசரமா இருக்கிறன்னு பிளஸ் மைனஸ் எல்லாம் மிஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா மிஸ்டேக் வர்றதுக்கான எக்கச்சக்க சான்ஸ். அப்ப ரூட்ல இருக்கிற கொஸ்டினை கூட நம்ம போடலாம். நான் உனக்கு கொஸ்டின் வந்து இன்னும் கொஞ்சம் டஃபா கிரியேட் பண்ணிருக்கலாம். ஓகேவா? அதாவது நான் எப்படி யோசிச்சேன் அப்படின்னா, கொஸ்டின் கிரியேட் பண்றப்போ ஓகே நம்ம வந்து √3x + 2 √3x + 2வையும் √2x √2x + 3 இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி போட்டோம்னா நல்லா இருக்கும்ல, ஜாலியா கொடுக்கலாம்ல அப்படின்னு யோசிச்சேன். அதுக்கப்புறம் வேணாம், குறைச்சு போட்டோம், கொஞ்சம் சிம்பிளா கொடுப்போம். நீ கிரியேட் பண்றதான கொஸ்டின். இப்ப பாரு, நான் வந்து √3x + 5 √2x - 1 இந்த மாதிரி கொஸ்டின் கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகேவா? ரைட். இப்ப இந்த மாதிரி கிரியேட் பண்றேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் வந்து அப்படியே வேரி ஆகும்ல. அப்ப என்ன ஆயிடும், √3 √2 மல்டிப்ளை பண்ணா √6x² வரும். அடுத்து √3x into -1 போட்டோம்னா -√3x வரும். அடுத்து 5 into √2 வந்து +5√2x வரும். அடுத்து 5 into -1 வந்து -5 வரும். இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சுப்பாங்க. கண்டுபிடிக்கிறா அப்படின்ட்டு வந்து கொடுத்துடலாம். அப்ப என்ன ஆகும், √6x² plus 5√2 minus √3x. ஓகேவா? ரைட். 5√2 √3x -5 இத கொஸ்டினா கொடுத்து போட விட்டுடலாம் அப்படின்ட்டு நினைச்சேன். a equal to √6, b equal to √5√2 minus √3 ஓட ஸ்கொயரா? என்ன வரும், a²
minus 2ab plus b square. மாறிடுச்சா? ஆன்சர் வந்து ரூட்ல தானே வரும். a square 25 into 2 50 plus b square plus 3 minus 2ab minus 2 into 5 10 root 6. அப்ப 47 minus 10 root 6. Sorry, 53. நீ வந்து ஸ்கொயர் போடுறேன்னு ஒன்னொட்டியும் ஸ்கொயர் போடுறது இல்ல. a minus b whole square எக்ஸ்பேண்ட் பண்ணும். நைன்த்ல ஃபர்ஸ்ட் ரேஷனல் நம்பர்ஸ்ல root x plus root y whole square இதெல்லாம் வந்துச்சா? அது 2ab வந்து விட்டுட்டேன். 2 into root of xy அப்படின்னு வரும், அதை விட்டுட்டேன். அவசரப்படாத ஒரு கொஸ்டின் இருக்குன்னா அந்த கொஸ்டினுக்கு அவசரப்படாத அப்படின்ட்டு இதுக்குதான் சொல்றது. சரி, இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுல உங்களுக்கு ஏன் அப்படின்ட்டு. ஆல்ரைட், இப்ப அந்த டிஸ்கிரிமினன்ட் இருக்குல்ல, b ஸ்கொயர் மைனஸ் 4ac அப்படின்ட்டு அந்த டிஸ்கிரிமினன்ட், அதுக்கு பேர் என்ன? டிஸ்கிரிமினன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இன்னொரு விதமா போடுறது எப்படி போடுவாங்கன்னா டெல்டா அப்படின்னு போடுவாங்க. b ஸ்கொயர் மைனஸ் 4ac. இதுக்கு மூணு ரூல் இருக்கு. என்னவா இருக்கலாம்? பாசிட்டிவா இருக்கலாம், ஜீரோவா இருக்கலாம், இல்ல நெகட்டிவா இருக்கலாம். ஓகேவா? b ஸ்கொயர் மைனஸ் 4ac போட்டோம்னா எனக்கு பாசிட்டிவா இருக்கலாம், ஜீரோவா இருக்கலாம், இல்ல நெகட்டிவா இருக்கலாம். ஓகேவா? ரைட். இப்ப எக்ஸாம்பிள் x ஸ்கொயர் பிளஸ் 5x பிளஸ் 6 இருக்குல்ல, இதுக்கு டெல்லோட வேல்யூ தட் இஸ் b ஸ்கொயர் மைனஸ் 4ac இதோட வேல்யூ போடுங்க. போடு b வந்து 5 ஸ்கொயர் மைனஸ் 4 into 1 into 6 plus 1 பாசிட்டிவ். ஓகேவா? சரி, x ஸ்கொயர் மைனஸ் 4x plus 4 இதுக்கு போடுங்க. x squared minus 4x plus 4. x squared minus 4x plus 4. b squared minus 4ac கண்டுபிடிங்க. சூப்பர், 0. அது ஆன்சர் சொல்றப்ப வந்து ஓகேவா? ரைட், 0. இங்க பாரு, அப்ப -4 whole square minus 4 into a வந்து 1, c வந்து 4. அப்ப 16 minus 16 0. இப்ப x square plus 2x plus 4 இதுக்கு போடுங்க. x square plus 2x plus 4 போடு. நான் b ஸ்கொயர் மைனஸ் 4ac யோட வேல்யூ பாசிட்டிவா வருதா நெகட்டிவா வருதா ஜீரோ வருதான்னு தான் கேட்டேன். எழுத சொன்னேன். -12. ஓகேவா? போட்டாதான் மைனஸ் பிளஸ்லாம் உனக்கு கரெக்டா வரும், எழுதணும். அப்ப b ஸ்கொயர் 4 மைனஸ் 4 into 1 into 4 வந்து -60 -12. ஒரு விஷயம் எழுதுன்னு சொல்றேன்னா எழுதணும். ஓகேவா? அப்ப ஏன்னா அது எழுதுனாதான் உன்னோட எக்ஸாக்டா பாசிட்டிவா நெகட்டிவான்னு தெரியும். இப்ப பாரு, கிரேட்டர் தென் 0 ஃபர்ஸ்ட் ரூல் என்ன? கிரேட்டர் தென் 0. கிரேட்டர் தென் 0வா இருக்குன்னா பாசிட்டிவா இருக்குன்னா தென் ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட். இங்க வந்துச்சுல -2 -3 வந்துச்சுல, ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட். ஓகேவா? ரைட். இப்ப அதுவே ஈக்குவல் டு 0வா இருக்குன்னா ரியல் அண்ட் ஈக்குவல். ஆக்சுவலா இது என்னன்னா x minus 2 whole square ரெண்டு ரூட்டுமே +2 தான் வரும் ஆன்சர். ஓகேவா?
+2 +2 2. இப்ப இதை ஸ்பிளிட் பண்ணி பாரு. ஸ்பிளிட் பண்ணனா மல்டிப்ளை 4 வரணும், ஆட் பண்ணாலும் 4 வரணும், -4 வரணும். -2 -2. அப்ப x -2 x -2. அப்ப x = 2 x = 2. ரெண்டுமே ரெண்டு ஜீரோவுமே 2 தான். ரியல் அண்ட் ஈக்குவல். ஓகேவா? நெகட்டிவ்ல இருக்குன்னா இதை உன்னால லாஸ்ட் ஒரு கொஸ்டின் போட்டு அது காணும். இது போட்டேன்ல x² + 2x + 4 இருக்குல்ல, இதை நீ என்ன பண்ணாலும் ஸ்பிளிட் பண்ண முடியும். ஏன்னா நெகட்டிவ்ல இருக்கு நோ ரியல் ரூட். ரியல் ரூட் கிடையாது. 11th ஒரு கான்செப்ட் படிப்பீங்க. 11th ஒரு கான்செப்ட் படிப்பீங்க, காம்ப்ளெக்ஸ் நம்பர், இமேஜினரி நம்பர் அப்படின்னு. ரியல் நம்பருக்கு அடுத்தது. ஓகேவா? அந்த இமேஜினரி நம்பர்ல இதுக்கு ரூட் இருக்கும். அதாவது இப்ப √1 வந்து என்ன சொன்னீங்க, +or -1 சொன்னீங்கல்ல. அப்ப √(-1) வேல்யூ என்னது? ரூட் ஆஃப் பாசிட்டிவ் நம்பர்ஸ் வந்து இருக்குன்னா அதை வந்து +or- ரியல் நம்பர் நம்மளுக்கு வந்துச்சு, இரேஷனல் நம்பரோ ரேஷனல் நம்பரோ வந்துச்சு. √(-1) அப்படின்னு இருக்குன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்ப √(-4) இருக்குன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? அதை என்ன பண்ணுவாங்க, -1 into இந்த -4 வந்து -1 into 4ன்னு பிரிச்சாங்க. இப்ப √(-1) வந்து iன்னு போடுவாங்க. √4 வந்து உனக்கு தெரியும் +or-2. அப்ப +or-2i அப்படின்ட்டு வந்து போடுவாங்க பாரு. இது காம்ப்ளெக்ஸ் நம்பர், நீங்க அடுத்த வருஷம் படிப்பீங்க. ஓகேவா? ரைட். அப்போ நம்மளோட சிம்பிளான கான்செப்ட் என்னன்னா, b² - 4ac பாசிட்டிவா இருக்குன்னா ரியல் அண்ட் ஈக்குவல் அன்ஈக்குவல் ரூட்ஸ். ஓகேவா? 0வா இருக்குன்னா ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ். நெகட்டிவா இருக்குன்னா நோ ரியல் ரூட்ஸ். ஓகேவா? புரிஞ்சதா? கான்செப்ட் புரிஞ்சதா? அப்போ ஈக்குவலா இருக்குன்னா மட்டும்தான், ஈக்குவலா இருக்கா என்ன மீனிங், b² - 4ac 0 மீனிங். ஓகேவா? ரைட். பாசிட்டிவா நெகட்டிவா ஜீரோவா அப்படின்னு பார்க்கணும். பாசிட்டிவ்னா 2 ஈக்குவல் 2 அன்ஈக்குவல் அண்ட் ரியல் ரூட்ஸ் கிடைக்கும் பாசிட்டிவா இருக்குன்னா. ஜீரோவா இருக்குன்னா ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் கிடைக்கும். எக்ஸாம்பிள், x² + 8x + 16. 16 4 into 4ல ஆட் பண்ண 8. அப்ப x + 4 into x + 4. இது எப்படி இருக்கு? x² 2 into x into 4 2ab plus 4². அப்ப x + 4 whole square மாதிரி இருக்கு. அப்ப இதோட ரூட் எப்படி இருக்கும்? ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கு. ஓகேவா? இப்ப இதுக்கும் பாரு, இந்த 8x + 16 இதுக்கு வந்து b² - 4ac போட்டு பாரு, -8² 64 தான் வரும். -4 into a வந்து 1 into 16 64 - 64 0 தான் வரும். ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படின்னா டிஸ்கிரிமினன்ட் 0 வரும். ரியல் அண்ட் அன்ஈக்குவல் அப்படின்னா பாசிட்டிவ்ல வரும். நெகட்டிவ்ல வந்துச்சுன்னா அது நோ ரியல் ரூட்ஸ். கான்செப்ட் ஓகேவா? கான்செப்ட் ஓகேவா? அப்போ 3 விஷயம் தான் நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். முதல்ல என்ன சொன்னோம், b² - 4ac பக்காவா மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிடணும்னு சொன்னோம். ஓகேவா? ரைட். முதல்ல ஒரு இந்த குவாட்ராட்டிக் ஃபார்முலா நீ எழுதுறேன்னா என்ன பண்ணுவ, நீங்க ரெகுலரா பண்ற தப்பு என்ன தெரியுமா, a = 4x² அப்படின்னு மொத்தமா இருக்கு. a = 4 மட்டும் தான், b = c = தான் நீ எழுதணும். ஓகேவா? ரைட். வேற எதுவும் எக்ஸ்ட்ராடனரியா நீ கான்சென்ட்ரேட் பண்ணவே கூடாது. முதல்ல a = b = c = எழுதணும். டிஸ்கிரிமினன்ட் போடுறேன்னா b² - 4ac அப்படின்றத அதை எழுதணும். வேற எதுவுமே நீ பண்ணக்கூடாது. ஓகேவா? ரைட். வேற எதுவுமே பண்ணக்கூடாது. ஆல்ரைட். சரியா? அப்போ இதுதான் நம்மளோட டார்கெட் ஒர்க். எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு விஷயத்தை சிம்பிளிஃபை பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களால வந்து பெட்டரா ஆன்சர் பண்ண முடியும்.
கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்தாச்சு, நீங்க ஆன்சர் பண்றதுதான் உங்களுக்கு கேள்வி. அப்படியா? ஏன்? ஓகே, டே 1, டே 2, டே 3 செக்லிஸ்ட். அதுல ஒண்ணு வந்து மார்னிங் எந்திரிக்கணும், மேல போயிட்டு அந்த பசில்ஸ் கேம்ல எடுத்து சித்தப்பா கூட விளையாடணும். அது ஒண்ணு போட்டிருந்தாங்க. ஓகேவா? ரைட். அத அப்புறம் ஏபிஆர் போயிட்டு கிஃப்ட் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு ஒண்ணு போட்டிருந்தோம். நான் சொன்னேன் ஏபிஆரோட பெருசு 10 டைம்ஸ் பிகர் வந்து டிமார்ட் வந்துருச்சுடா, நம்ம டிமார்ட் போலாம் அப்படின்னு. நைட் வந்தோடனே அந்த நோட் வந்து பெட்டியில இருந்து எடுத்துட்டு அந்த கோ டு ஏபிஆர் வச்சுத்தப்பா அப்படின்றத வந்து டோட்டலா வந்து எடுத்துட்டு கோ டு டிமார்ட் வச்சுத்தப்பா அப்படின்னு போட்டு வச்சுக்கிறாங்க இன்னைக்கு டேட்டுக்கு. எது இதெல்லாம் கம்ப்ளீட் பண்றானோ அதை எடுத்து கம்ப்ளீட்டட்னு போடுறான். இதுதான் டாஸ்க் மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்டோட இம்பார்ட்டன்டான இது. இன்னைக்கு உன்னோட டாஸ்க் என்ன? நீங்க என்ன பண்ணிடுறீங்க? நிறைய மறந்துடுறீங்க. உங்களுக்கு இருக்கிற டாஸ்க் எல்லாம் இன்னைக்கு இதெல்லாம் நீங்க போடணும்னு வச்சிருக்கீங்கன்னா அதெல்லாம் நீங்க மறந்துடுறீங்க. மொபைல்ஸ்ல எல்லாருமே யூஸ் பண்றீங்க. அதுல இதெல்லாம் வந்து டாஸ்க், டு டூ டாஸ்க் அப்படின்ட்டு ஆப்பே இருக்கு. அது இந்த டைமுக்கு நீ இதை பண்ணணும் அப்படின்ட்டு அது வந்து கொஸ்டின் பண்ணும். ஆனா நீங்க அதை பண்றது இல்ல. ஃபாலோ பண்றாங்களா இல்ல? இது ஏபிஆர் அப்படின்றத நம்ம ரிமூவ் பண்ணிட்டு நம்ம டிமார்ட் போடணும்ட்டு நான் டிமார்ட் பத்தி சொன்னோன்னே போட்டான். அந்த டு டூ லிஸ்ட் எடுத்து பார்த்துருப்பான். டிமார்ட் எப்ப போறோம் அப்படின்ட்டு வந்து கேக்குறான். பிளானிங். ஏன் மதியம் இது கேமிங் செஷன் வாங்க. ஆனா அதுக்கு ஒரு சில விஷயங்கள் முடிச்சிருக்கு. நம்ம முன்னாடியே வந்து படிக்கணும், எல்லாம் பண்ணணும். நீங்க டைரக்டா 2 to 5ல விளையாட மட்டும் வருவீங்க. நீ நல்லா படிக்கிற, இப்பேதான் நீ பேசுற. சரி, 2 to 5 ஓகேவா? ரைட். எதுக்குடா? இன்னொன்னு யாரா சொல்லுவா? ஆன்சர் தப்பு. தப்புதாடா. நீ b² - 4ac வந்து சொல்றியா? ரூட் ஆஃப் b² - 4ac வேல்யூ சொல்றேன், அப்படிதானே? கொஸ்டின் வந்து ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொல்றாங்க. தேர்ட் கொஸ்டின் இருக்குல்ல, தேர்ட் கொஸ்டினுக்கு வந்து நீ பாலினாமியலையும் அப்ளை பண்ணணும், இதையும் அப்ளை பண்ணணும்.
இல்லடா தப்புடா. என்ன எதுல போட்டேன்? சரி, இப்ப நீ ஸ்பிளிட் பண்ணி காட்டியது என்ன ஆன்சர் வரணும்ட்டு நீ போட்டது கரெக்டா சொல்லி ஸ்பிளிட் பண்ணு. 10 வந்து எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம்? ஓகேவா? அப்ப x+5 x+2 வரணும். அப்போ உனக்கு வந்து ஆன்சர் என்ன வரணும்? -2 -5 வரணும். அதான் உனக்கு என்ன வந்து அப்ப எங்க தப்பு பண்ணிட்ட பாரு. நீ காட்டு. b² - 4ac போட்டியா? அது பிடிக்கும். எதுல கொஸ்டின்? எதுல ஆன்சர்? சூப்பர். 9 போட்டியா? -b ஃபார்முலா என்ன? -b -5 ± 3/2 தானே? -b அதுக்குதான் நான் வந்து எழுத சொன்னேன். 10 வாட்டி எழுதுனேன். ஆனா போடுறப்ப வந்து அதை வந்து -b ± அது மைண்ட்ல வந்து ஏன் உன்னை சவுண்டா சொல்ல சொன்னேன் தெரியுமா? நீ சவுண்டா சொல்லி ஒரு விஷயத்த இது பண்றேன்னா உன்னோட மைண்ட் மத்ததுல இதாகாது. ஓகேவா? இப்போ இப்பயே வந்து யோசிச்சு பாரு. கண்ணு மூடுங்க. ஓகே, கண்ணு மூடுங்க. மைண்ட்ல ஏபிசிடி வந்து மைண்ட்ல A to Z வந்து மைண்ட்ல சொல்லுங்க, வாய் விட்டு சொல்லக்கூடாது. ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா பூஜா துக்காத வேற இங்கு பூஜா நேத்து இங்கு நாளை இங்கு எப்பவும் நான் ராஜா கோட்டை இல்ல கொடியும் இல்லை எப்பவும் நான் ராஜா ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா. இப்போ ஏன் சிரிச்சு? நான் கண்ணை மட்டும் பண்ண சொன்னேன். எல்லாருமே சிரிச்சிங்க, எல்லாருமே சிரிச்சிங்க. ஓகேவா? இப்போ இப்போ அதையே ஏபிசிடி Z வரைக்கும் சொல்ல போறீங்க. கண்ணு முடிப்போங்க, சவுண்டா சொல்லுங்க. ஓகேவா? ராஜா ராஜா ஸ்ரீ ராஜனந்த ராஜா. இப்போ நீ சவுண்டா சொல்றப்போ பக்கத்துல யார் என்ன பேசினாலும் நான் என்ன சொன்னாலும் உன் மைண்ட்ல போவே போவாது. உன்னோட கான்சென்ட்ரேஷன் எதுல இருக்கோ அதுலதான் இருக்கும். ஓகேவா? அதனாலதான் நீ சவுண்டா சொல்லி எழுது அப்படின்னு சொன்னேன். சவுண்டா சொல்லு. -b + -2 b² - 4ac அப்படி இல்ல. சவுண்டா சொல்லி -b ± √b² - 4ac divided by 2a அப்படின்னு நீ சொல்லதான் you will get that idea. மிஸ்ஸே ஆகாது. உன்னோட கான்சென்ட்ரேஷன் தெளிவா இருக்கும். அதுக்காக தான் சவுண்டா சொல்ல சொல்றேன். ரெண்டாவது, நீங்க வீட்டுல ஒரு 10 நிமிஷம் சவுண்டா படிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள ஆஃப் பண்ணிடலாம். படிச்சிட்டு இருக்கா புள்ள, ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு, அதுலதான் ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு, படிச்சிட்டு இருக்கா புள்ள அப்படின்ற மாதிரி வந்து போயிடும். அப்போ உன்னை கேள்வி கேட்க மாட்டாங்க. நீ சும்மா புக் வச்சுக்கலாம், நீ படிக்கிறியா இல்லையான்ட்டு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு இந்த கொஸ்டின் தான் வரும். எவ்வளவுக்கு எவ்வளவு இப்ப கும்பலா சுத்தி கூட உட்காரட்டும், நான் படிக்கிறப்ப டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்றீங்களா? ஏன்னா மத்தவங்க பேசுறது நீ மைண்ட்ல படிக்கிறப்போ மத்தவங்க பேசுறது அதுன்னு எவ்ரிதிங் உன் காதுல போயிட்டே இருக்கும். அதுவே நீ சவுண்டா படிக்கிற அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உன்னோட கவனம் வந்து மோர் தென் 80% நீ பண்ற ஒர்க்ல தான் இருக்கும். உன்னை இன்ஃபுளுன்ஸ் பண்ற வேற ஏதாவது ஒரு ஒர்க், வேற ஏதாவது சவுண்ட் இருந்துச்சுன்னா மட்டும்தான் டக்குன்னு அதுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகும், இல்லைன்னா ஷிஃப்ட் ஆகாது. இங்க பாரு, இங்க ஒரு ரொனால்டோ ஃபேன் வரும், எல்லாம் சூப்பரா விளையாடுவாங்க ஃபுட்பாலு. விளையாடுறாங்க ஃபுட்பாலு. பால் இருக்கா? ஃபுட்பாலு is going for Delhi. In டெல்லியில ஃபுட்பால் கிளாஸ் போறாங்க. ஓகேவா? யூ ஆர் நாட் ஜஸ்ட் லைக் ஓகே நான் சும்மா வந்து கிரவுண்ட்ல விளையாடிட்டு அப்படியே போயிடுவேன் இல்லை. நான் பிராக்டிஸ் போறேன்.
என் பேஸ் எப்படா வரும்? என் பேஸ் எப்படா வரும்? உன்னோட பேஸ் வருமா? இல்ல அண்ணாவோட பேஸ் காட்டு. ஓகேவா? சரி, அப்ப டிஃபரன்ஸ் தெரியுதுல. இப்போ ஒன் ரூட் அண்ணாவோட போன் சஃபான் அண்ணா, திஸ் இஸ் சஃபான் அண்ணா, திஸ் இஸ் லோகி அண்ணா, திஸ் இஸ் அர்ஃபத் அண்ணா, திஸ் இஸ் சூர்யா அண்ணா. ஓகே, அங்க வெளில போயிட்டு யார் யார் இருக்காங்க அவங்களுக்கு நீ போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோ. ஹாய், ஐ சொல் ஆதி அருண். ஓ யூ ஆர் ஆர்மி கிட் இல்ல? ஆர்மி கிட் இப்படிதான் பயப்படுவாங்க. யூ ஆர் ஆர்மி கிட். பாத்து இப்படி பின்னாடி இங்க பின்னாடி. திஸ் இஸ் மை போன். ஓகே, இந்த போன்ல இப்போ இங்க கிளிக் பண்ணுங்க. இங்கன்னா வந்து நோ பாஸ்வேர்ட். ஓகேவா? நோ ஒய் பாஸ்வேர்ட் நாங்க வந்து ஃப்ரீ. ஓகேவா? நாங்க எதுவும் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நோ பாஸ்வேர்ட். சரி, அப்ப இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா நீங்க வந்து பாலினாமியலும் அப்ளை பண்ணலாம் அண்ட் டெஃபினெட்லி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இந்த ஃபார்முலாஸையும் அப்ளை பண்ணலாம். ரெண்டு கான்செப்டையும் நம்ம அப்ளை பண்ணாதான் நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஓகேவா? ரைட். அப்போ ஐடியாலஜி சேம், ஒரு ஐடியாலஜி சேம். அந்த ஐடியாலஜியை நான் ஒர்க் அவுட் பண்ற விதத்துல தான் எனக்கு வந்து ரிசல்ட் வந்து வரும். ஓகேவா? ரைட் த டிஸ்கிரிமினன்ட் ஆஃப் தி குவாட்ராட்டிக். இங்க பாரு, இதுக்கு டிஸ்கிரிமினன்ட் கண்டுபிடிக்க சொல்றாங்க. முதல்ல ஏ என்ன, பி என்ன, சி என்ன, முதல்ல அதை சொல்லி பார்ப்போம். முதல்ல இந்த 5th கொஸ்டின் பாரு, டிஸ்கிரிமினன்ட் ஆஃப் தி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. அப்ப முதல்ல x plus 5 ஹோல் ஸ்கொயரை எக்ஸ்பேண்ட் பண்ணும். x squared plus 10x plus 25 ஈக்குவல் டு இந்த 2 மல்டிப்ளை பண்ணனா 10x minus 6 2 into இப்ப இந்த 10x கேன்சல் ஆயிடும். இந்த சைடு வச்சுன்னா minus 10x, இந்த minus 6 இந்த சைடு வச்சுன்னா plus 6. அப்ப x squared plus 31 மாறிடும். அப்ப b equal to 0ல a equal to 1. b இங்க x டேர்மே இல்லைன்னா என்ன அர்த்தம்? b equal to 0ன்னு அர்த்தம். c equal to 31. அப்ப டிஸ்கிரிமினன்ட் equal to என்ன? b squared minus 4ac தானே. அப்ப b squared வந்து 0 squared 0 தான். minus 4 into a 1 into c வந்து 31. So minus 4 into 31 124. அப்ப நெகட்டிவ். இதுதான் இங்க கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு நீ ஆன்சர். இப்ப இதே மாதிரி வந்து ஆல் அதர் கொஸ்டின்ஸும் உன்னால வந்து போட முடியும். ஓகேவா? உனக்கு தேவையான கான்செப்ட் இது. இந்த கான்செப்டை நான் அப்ளை பண்றேன். அப்ளை பண்ணா எனக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு. ஓகேவா? 8th 9th 10th 11th அப்ப 7th சம் வரைக்கும் அங்க பார்த்தோமா? எக்ஸாம்பிள் தான் இது. இப்படி இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல there are lot of things. ஓகேவா? ரைட். எக்கச்சக்க மார்க் இருக்கு. எஸ்பெஷலி MCQs 1 marks 2 marks எக்கச்சக்கமா இருக்கு. பாரு, 14 கொஸ்டின்ஸ் வந்துச்சா 1 மார்க்லயே. நெக்ஸ்ட் 1 மார்க்னா என்ன? ஆக்சுவலா ரொம்ப நேரம் டைம் ஆகும் நீங்க நினைப்பீங்க. ஆனா வந்து சிம்பிளான கான்செப்ட் அப்ளை பண்ணா ஆன்சர் இமீடியட்டா வரும். ஓகேவா? ரைட். 2 மார்க்ஸும் ஒரு 9 இருக்கா? அப்புறம் 3 மார்க்ஸ் நேம். ஓகேவா? வேர்ட் ப்ராப்ளம்ஸ் மூலமா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை எப்படி கிரியேட் பண்ணலாம்? லீனியர் ஈக்குவேஷன்ல பார்த்தோம்ல, வேர்ட் ப்ராப்ளம் பார்த்தோம்ல, அதே மாதிரி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்லயும் வேர்ட் ப்ராப்ளம் இருக்கு. அதை எப்படி நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். லாங் ஆன்சர்லாம் பாருங்க. 1 and 2 மார்க் வந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ். ஓகேவா? லாங் ஆன்சர்ஸ் எல்லாமே நீ வந்து ஒரு வேர்ட்ல இருந்து ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணிட்டு அதுல இருந்து ஆன்சர் கண்டுபிடிக்கும். செகண்ட் கொஸ்டின் ஈஸி தான். எல்சிஎம் எடுத்தோம்னா x minus 2 minus x divided by x into x square minus x into x minus 2 equal to 3. பாரு,
யோசிக்காம வந்து ரூலை ஃபாலோ பண்ணும். எல்சிஎம் எடுத்தோம்னா x minus 2 minus x divided by x into x minus 2 equal to 3 வரும். minus x plus x cancel ஆயிடுமா? இது வந்து என்ன x square minus 2x இது இந்த சைடு போச்சுன்னா minus 2 equal to 3 into x square minus 2x. இந்த 3 மல்டிப்ளை பண்ணனா 3x square minus 6x இந்த minus 2 இந்த சைடு போச்சுன்னா plus 2 equal to 0. இதை சால்வ் பண்ணும். அப்ப a equal to 3, b equal to minus 6, c equal to 2. Minus b plus or minus root of b squared minus 4ac divided by 2a. a equal to 3, b equal to minus 6, c equal to 2. எழுதியே ஆகணும். அப்பதான் உனக்கு மிஸ்டேக் வராது. ஓகேவா? ரைட்? அப்ப அந்த ஐடியா மூலியமா தான் உனக்கு போட்டோம்னா இது பாரு 5 மார்க். சும்மா இல்ல 5 மார்க். ஆனா நீ வந்து அசால்ட்டா 2 மினிட்ஸ்ல 3 மினிட்ஸ்ல இதை கம்ப்ளீட் பண்ண முடியும். இந்த 5 மார்க் 2-3 மினிட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ண முடியும் கண்டிப்பா. ஓகேவா? ரைட்? அப்ப அதை தான் நீ வந்து தெரிஞ்சுக்கணும். ஆல்ரைட்? ஓகேவா? சிம்பிளா வச்சுக்கோங்க. சிம்பிளா வச்சுக்கோங்க. எவ்ரிதிங் will become easy. சரியா? ஒவ்வொரு இடத்துலயும் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ்லாம் என்ன இம்பார்ட்டன்ட் நான் சொல்லிட்டேன். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சென்ட் பண்ணி விட்டுருக்கேன். கொஸ்டின்ஸும் அனுப்பிச்சு விட்டுருக்கேன். ஆன்சர்ஸும் வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து ஒவ்வொரு யூனிட்க்கும் ஆன்சர்ஸும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ ஒரு கொஸ்டின் உனக்கு புரியலன்னா அதுல செக் பண்ணிப்பாரு என்ன மேஜரா இருக்கும். கொஸ்டின் புரியலன்னா செக் பண்ணிப்பாரு என்ன மேஜரா இருக்கும். அதுல என்ன கிவன் டேட்டான்னு இருக்கும். அந்த கிவன் டேட்டாவை எழுதிட்டீங்கன்னா குவாட்ராட்டிக்ல எக்கச்சக்கமா நிறைய பேர் விடுற 5 மார்க் இருக்கு. குவாட்ராட்டிக் நிறைய பேர் விடுற 5 மார்க். ஆனா அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப கம்மி டைம்ல போட்டுடலாம். எவ்வளவு 5 மார்க்ஸ் இருக்கு பாரு. அவ்வளவுதான் இந்த டாபிக். அதுல ஆப்ஜெக்டிவ் டைப் எதெல்லாம் வரும் எதெல்லாம் வராது அப்படின்ட்டு ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ். அப்புறம் ரீசனிங், அப்புறம் கேஸ் ஸ்டடிஸ். எல்லாத்துலயும் சேம் ஐடியாவை மட்டும் தான் நம்ம அப்ளை பண்ணோம். ரொம்ப ரொம்ப ஈஸியா முடிக்கலாம். பயமே தேவையில்லை. நீங்க ஒரு 4-5 கொஸ்டின் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு நீங்க வந்து ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா தான் ஈஸியா இருக்கும். ஒரு சம்ல இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5x இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 7x பிளஸ் 10 வந்துச்சுல, அந்த ஸ்பிளிட்டிங் ஆஃப் மிடில் டேர்ம் வந்து உனக்கு டைரக்டா வந்து சிம்பிளா இருக்கும். இந்த 20க்குள்ள இருக்குன்னா அதெல்லாம் சிம்பிளா இருக்கும். டக்கு நீ அப்படியே போட்டுடலாம். எக்ஸ் பிளஸ் 2 எக்ஸ் பிளஸ் 5 அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு -2 எக்ஸ் ஈக்குவல் டு -5. ஓகேவா? அதுவே காம்ப்ளெக்ஸான சம் வந்துச்சுல, அந்த இடத்துல நான் ஸ்பிளிட்டிங் போடுறது எனக்கு கஷ்டமா இருக்கும். அதுக்கு குவாட்ராட்டிக் ஃபார்முலா, எனி கொஸ்டின் குவாட்ராட்டிக் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஓகேவா? இதுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆல்ரைட்? ஓகே, குட்.